திருவாரூர் வடக்கு மாவட்ட வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் நெல்லை முத்துமனோவிற்கு வீர வணக்கம். திருநெல்வேலி வாகைக்குளம் மூன்றடைப்பைச் சேர்ந்த முத்துமனோ பாளையங்கோட்டை சிறையில் சாதி ரீதியாக படுகொலை செய்யப்பட்டு 72 நாட்கள் கழித்து கடந்த 3ஆம் தேதி அவரது உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா ஊரடங்கின் காரணமாக இந்த நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால் தற்போது ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் முத்துமனோவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து வீரவணக்கமும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வளரும் தமிழகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் முனைவர் பாலை பட்டாபிராமன், மாநில பொதுச் செயலாளர் இமான் சேகர், திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆரோக்கிய செல்வம், மதுரை மாவட்ட செயலாளர் துரைப்பாண்டி, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் விவேகானந்தன், திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரஜினி பாண்டி உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பு போரிலே களம் கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் தமிழகத்து ஆரம்பித்து 2 மாதங்கள் இன்னும் பூர்த்தியாகவில்லை. வளரும் தமிழகம் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு மறுநாளே இந்த படுகொலை கண்டித்து வளரும் தமிழகம் கட்சி சார்பில் 11 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் தலைமையில் ஆங்காங்கே இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு இது ஒரு அரசாங்கத்திற்கு, பிரதமருக்கு, முதலமைச்சர்களுக்கெல்லாம் மனுவாக அளித்து பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. அதே நேரத்தில் இந்த மனித உரிமை ஆணையத்திலிருந்து பதில் வந்தது. அதை தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் அந்த மனு